வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து வழக்கு தான் இன்னைக்கு மொத்த சோஷியல் மீடியாலே ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்குது. அது நாளுக்கு நாள் சர்ச்சையை அதிகப்படுத்துறதுக்கு காரணமே அடுத்தடுத்து விஜய் பண்ணுற விஷயங்கள் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா, அதாவது தன் மனைவி விவாகரத்து மனுவில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்காரு, வேணும்னா அழுத்தம் தர பட்சத்துல நான் அந்த நடிகையோட பேரை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ரொம்பவும் நாகரிகமாக தான் அந்த மனுவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை பேரை அவங்க மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் அந்த உறவில் இருக்காரு, அது எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்குது, அதனால நான் அந்த திருமணம் உறவை முறிச்சுக்கிறேன் அவர் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்குமே இவங்க இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. முக்கியமாக மீடியா இந்த விசாரணை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது, இதோட உள்ளேயும் நுழையக்கூடாது. அந்த மாதிரி நிறைய நாகரிகமாக தான் மனுவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜிஎஸ் திருமணத்துக்கு இன்னைக்கு நடிகை த்ரிஷாவும் நடிகர் விஜயும் ஒன்னா சேர்ந்து வந்தது தான் இந்த சர்ச்சையை அதிகப்படுத்திருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் கோட்ல ஒரே கார்ல இறங்கி வந்தது தான் இந்த சர்ச்சையை அதிகப்படுத்திருக்குது. இதுக்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க. நடிகர் பார்த்திபன் ஆகட்டும், இல்ல நடிகர் சமுத்திரக்கனியா இருக்கட்டும், நடிகர் உதயநிதியோட மனைவியான கிருத்திகா உதயநிதி, தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி நிறைய பேர் ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கமெண்ட் தெரிவிச்சிட்டு இந்த நிலையில நடிகர் விமல் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்பவும் வைரலா போயிருக்குது. அதை நம்ம வீடியோக்குள்ள முதல் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இன்னைக்கு அவர் மேல முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜயோட தரப்பு தன்னை மிரட்டியதாகவும், அவங்க இப்போ இருக்கிற அந்த நீலாங்கரை வீட்டுல தன்னை தங்க விட மாட்டேங்கிறாங்க, அதாவது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், தான் லண்டன்ல வசிச்சுட்டு வரதுனால அந்த குடியுரிமை தான் தன்கிட்ட இருக்கிறதாகவும், இங்க வசிக்கிறதுக்கு எனக்கு குடியுரிமை இல்லை, அந்த வீட்டில் என்ன ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி நடிகர் விஜயோட வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம், அது இல்லாம அங்க தங்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதே நிலையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜயோட குழந்தைங்களுக்கு தலா 250 கோடி கிட்ட கொடுத்துட்டு ஜீவனாம்சமா கொடுத்துறதும், அது மட்டும் இல்லாம சங்கீதா பேர்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் அவங்க கிட்டே அவங்க வசமே ஒப்படைச்சிடறதாவும் நடிகர் விஜய் சமரச பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதாவும் ஒரு செய்திகள் இப்போ பரவிட்டு வருது. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு மார்ச் 8ல மகளிர் தின கொண்டாட்ட விழாவில் அவர் சொல்லியிருக்கிற அந்த உங்களுடைய பிரச்சனைகளை கம்பேர் பண்ற போது என்னுடைய விஷயங்கள் அவ்வளோக்கு ஒர்த்து கிடையாது, இந்த விஷயத்தால நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆகுறீங்க, இதுக்காக நீங்க எனக்காக எவ்வளவு போராடுறீங்க, எனக்காக நீங்க நிறைய பேசுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம இன்னும் பயணிக்க வேண்டிய பாதை இன்னொரு நெடுந்தூரம் இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க, ஹர்ட் ஆகாதீங்க. தயவு செய்து இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வாங்க. இன்னும் நிறைய இலக்குகளை நம்ம கட்சி முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. இதை நாம நோக்கி பயணிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பும் பணியும் நம்ம கிட்ட இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க சிந்தனையை சிதற விடாதீங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கிட்ட இப்போ ஆளும் தரப்பினை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறேன். அதை பத்தி யோசிங்க. நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொடுத்துருக்கிற திட்டங்களை பத்தி நல்லா ஆழமா சிந்தனை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற போறது விவசாயமும் குழந்தைங்களோட கல்வியும் தான். இதுக்கு இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை என்ன மாதிரி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது உங்க தரப்புல ஏதாவது இருந்தா தயவு செய்து அதை என்கிட்ட சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரி மார்ச் 8 மகளிர் தின கொண்டாட்டத்தில் அவ்வளோ நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் சர்ச்சையாக தான் போச்சு. ஏன்னா சொந்த வாழ்க்கையவே நீங்கள் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? உங்களை நம்பி 25 வருஷம் மேலே திருமண வாழ்க்கையை ஒரு பொண்ணு நடத்திட்டு வந்திருக்கிறா, அவளுக்கே நீங்கள் பச்சை துரோகம் செய்கிற மாதிரி இந்த வேற ஒரு நடிகை கூட தொடர்பில் இருந்ததுனால அவங்க இன்னைக்கு விவாகரத்து கேட்குறாங்க. அப்போது உங்களை நம்பி இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்கல்ல, நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்க? அப்போது சொந்த மனைவியே இந்த விஷயம் பெருசாக ஒர்த் இல்லை, இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை எப்படி நீங்கள் நல்ல தலைவெல்லாம் வழிகாட்டி கொண்டுட்டு போவீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனுக்கு கண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மீறி தான் நீங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு
கண்ணியத்த விடவும், உங்களுடைய மக்களை விடவும், குடும்பத்த விடவும் வேற ஒருத்தர் ரொம்ப முக்கியமா போயிட்டாங்களா? அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இன்னைக்கு திரைப்பட நடிகர்களா இருக்கட்டும், இல்ல டிரெக்டர்ஸா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள கோவமா முன்னெடுத்துட்டு வராங்க. ஆரம்பத்துல தாவேகா தலைவர் விஜயோட நடவடிக்கைகள எல்லாரும் அமைதியா இருந்து ஆதரிச்சுட்டு வந்தாலும், இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு வெறுப்புணர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நடிகர் விமல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "பெர்சனலா என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களே எனக்கு நெறைய அனுபவத்த கொடுத்திருக்குது. நெறைய டைரக்டர்ஸ் வந்து என்னையே வந்து பர்சனலா ஏமாத்திருக்காங்க. இப்போ வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல கூட என்னையும் சிவகார்த்திகேயனையும் சரி லீட் ரோல்ல போட்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல அந்த படம் நடிச்சாங்க. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு தான் நெறைய முக்கியத்துவத்த டிரெக்டர் குடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி சினிமா வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியது தான். ஏன்னா, கூட இருந்துட்டே அந்த விஷயம் வந்து அந்த படம் முடியிற வரைக்குமே எனக்கு தெரியல. படம் ரிலீஸ் ஆகி நான் திரையில பார்க்கும்போது தான் நெறைய விஷயங்கள நானே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நெறைய பின்னடைவுகள நான் சந்திச்சேன். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் சுதாரிச்சு விலகி இருந்தேன்னா, ஒருவேளை நான் வந்து என்னுடைய கெரியரை கொஞ்சம் கீப் அப் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்குது. நாம தான் ரொம்பவும் விழிப்புணர்வோட நடந்துக்கணும். நாம கொஞ்சம் ஏமாத்தினா கூட யார் வேணாலும் நம்ம கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம், அது சொந்த ஃபேமிலியாகவும் இருக்கலாம், இல்லை வெளியாட்களாகவும் இருக்கலாம். நாம தான் ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விமல் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் துரோகம் செய்ய துணிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸா இருக்கிற பட்சத்தில, அது உண்மையா ஆக்குற மாரி தான் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயோட நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இன்னைக்கு அவங்களோட ஃபேன்ஸே வந்து குழப்பத்தில இருக்காங்க. யாராவது அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ண போனா கூட, அது அவங்களுக்கே தெரியல. அவங்க கோவப்பட்டு தான் பேசுற மாரி இப்போ ஒரு அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல அவர் வந்து கூட்டம் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அவருடைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இந்த நிலையில, இன்னைக்கு அவர் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு அவருக்கு மட்டும் இல்லாம அவர நம்பி இருக்கிற அந்த ஃபேன்ஸுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் செஞ்ச இந்த விஷயத்த விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. இது வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த விஷயத்த அவர் தவிர்த்திருக்கலாம். எவ்ளோ எவ்ளோ ஒரு பிரச்சனைய இது சால்வ் பண்ணக்கூடியதா இருந்தாலும், இது வந்து முற்றிலும் ஒரு அப்பட்டமான முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க சொன்ன விஷயத்த நிஜமாக்குற மாரி தானே இந்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜய் மென்ஷன் பண்ண விஷயங்கள் மேபி உண்மையா இருக்கலாமோ அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்குள்ளயும் இது பார்க்கப்படுது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த 4 வருஷமா ரொம்பவும் மென்டல் டார்ச்சர அனுபவிச்சதுனால தான் அவங்களே இந்த 27 வருஷ கல்யாண வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டுட்டு வரதா இந்த கனத்த இதயத்தோட இந்த முடிவை எடுத்திருப்பாங்களா? ஏன்னா இத பத்தி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த நெறைய பேரு ரொம்பவும் கண்கலங்கி தான் சங்கீதா விஜய் வந்து இந்த மனுவ இன்னைக்கு ஒப்படைச்சுட்டு போனாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து கார்ல ஏறி போனத பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்பவும் சங்கடமா இருந்தது. ஏன்னா எவ்ளோ பெரிய நடிகரோட மனைவி இன்னைக்கு வந்து தனியா வந்து இந்த மனுவ வந்து அவங்க குடுத்துட்டு, கையெழுத்து போட்டுட்டு கார்ல போம்போது கண் கலங்கிட்டு போறத எல்லாரும் பார்க்க முடியுது. அவங்க அவங்களுடைய கர்ச்சீஃப கையிலேயே வச்சுக்கிட்டு அவங்களுடைய கண்ணீர் வெளியில வராம தொடச்சுக்கிட்டே இருந்தத நாங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். எங்களுக்கே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய இடத்திலேயே எத்தன பேரு அவருடைய ஃபேன்ஸா இருக்கிற இந்த நிலைமையில அவருடைய மனைவிக்கு இப்படி ஒரு பரிதாப நிலைய பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது.